أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم: يسيروا إلى الهدى وأسيروا மக்களுக்கு சிரமங்களை கொடுத்தார்கள். وبشروا மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள். மக்களை வெறுதோறும் செய்யாதீர்கள் என்கிற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மொழியை சொன்னோம். எனது இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கி அவர்களை பூமியில் இறைவனாகிய அல்லாஹ் வசிக்க செய்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் எல்லா நேரங்களிலும் நாம் தேவை உள்ளவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு நம்மிடத்தில் எந்த தேவையும் கிடையாது. ரப்புக்கு நம்மளுடைய ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னா அல்லாஹ் நம்மளுடைய தேவை கிடையாது. உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த தேவையை நாம் எப்படி கேட்போம் என்றால், நம்முடைய பிரார்த்தனை வாயிலாக நாம் என்ன செய்வோம்? கேட்போம். இறைவனிடத்தில் இறைஞ்சி நாம் நம்முடைய தேவைகளை என்ன செய்வோம்? எனக்கு இப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, என்னுடைய மனைவிக்கு சுகத்தை கொடு, என்னுடைய தாய்க்கு சுகத்தை கொடு, என்னுடைய தந்தைக்கு சுகத்தை கொடு, என்னுடைய குடும்பத்திற்கு ஆரோக்கியமான நிலையை கொடு என்றெல்லாம் நாம பிரார்த்திப்போம். இந்த பிரார்த்தனையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்றது வணக்கம். துஆ செய்வது என்பது ஒரு வணக்கம். இப்படிப்பட்ட இந்த பிரார்த்தனைக்கு மிக வலிமையான ஒரு சக்தி இருக்கிறது. அது எப்படிப்பட்ட சக்தி என்றால், நாம் உலகத்தில் ஒன்றை இயலாது முடியாது என்று நம் சக்திக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கும் பொழுது அதை தாண்டிய ஒரு சக்தி தான் ரப்பலாருடைய உதவி நமக்கு கிடைப்பதற்கு பேர் அருளாக இருப்பது பிரார்த்தனை. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பலஸ்தீனத்திலே உள்ள முஸ்லிம்கள் நம்ம பார்க்க முடியாது. இந்த ரமலான்ல கூட அவங்களால சரியான முறையில் பள்ளிவாசல் போய் கூட முடியல, கடுமையாக உலகி எடுக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம துவண்டு விடக்கூடாது. நமக்கு உண்டான மிகப்பெரிய ஆயுதம் என்ன? நமக்கு உண்டான பெரிய ஆயுதமே நாம் ரப்பல் ஆலமீனை கைவிடாமல் அல்லாஹ்விடத்தில் எல்லா நிலைகளிலும் என்ன செய்யலாம துஆ செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். அவர்களுக்கு ஆதரவாக சிறையிலே அரசாங்கத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது, அல்லது பெரிய ராணுவங்கள் இருக்கிறது, பெரிய படைப்பட்டாளர்கள் இருக்கிறது. இப்படி என்ன அவங்க சொல்லிக் கொண்டாலும் கூட இறைவன் உங்களுக்கு உதவ முடிந்து
விட்டாங்கன்னா உங்களை எவனாலும் வெல்ல முடியாது. எவருந்தாங்க, அமெரிக்கா இருந்தாங்க, பெரிய ராணுவம் இருந்தாங்க, பெரிய படைகள் இருந்தாங்க, பெரிய பெரிய அநாயுதங்கள் அவரிடத்தில் இருந்தாங்க. ரப்பல் ஆலமீனுடைய உதவி நமக்கு கிடைக்கக்கூடிய இடத்தில் உங்களை எவனாலும் வெல்ல முடியாது என்கிற உத்தரவாதத்தை எல்லாரும் நமக்கு சொல்லுவாங்க. அப்ப இதையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது பிரார்த்தனை என்பது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்றத நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் நம்மை சந்திக்க வருவர்களிடத்தில் கூட நாம் இது சொல்றோம். நம்மை விட அல்லது நாம பார்க்கக்கூடிய நண்பர்கள்ல கேட்போம், அப்படி இருக்குது, அல்லாஹ்விடத்துல என்னுடைய நிலைமைக்கு ஒரு செல்வதற்கு துவா செய்யுங்க அப்படிமா. இன்னும் சொல்வதாக இருந்தால் மாற்றுக் கொள்கையில் உள்ளவருடைய பார்வை எப்படி இருக்கும், ஆலிம்சாவுடைய துவானா மதிப்பெடுக்கக்கூடிய நம்புறாங்க இல்லையா, ஆலிம்சாமார்களுடைய துவானா அதுல பெரிய ஒரு தாரணம் இருக்குது, அதுல பெரிய பரக்கத்து இருக்குது. முதல்ல துவாவுக்கு அடிப்படையான ஒன்று இறையச்சம் தான். படைத்தவனை நாம் பயப்படக்கூடிய விதத்தில் நம்ம வெளிப்படையில் செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. வெளிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சீட் இருக்காங்க கிடையாது. அப்ப நாம அப்படி நம்மை விட மேம்பட்டவர்களை காணும்போது அவர்கள் நம்மை கொண்ட மனிதர்கள் இல்லையா, இத்தனை வருஷம் படித்த ஆலிமா இருந்தாலும், 8 வருஷம் படித்த ஆலிமா இருந்தாலும், 10 வருஷம் படித்த ஆலிமாவோ, பல புத்தகங்களை எழுதிய ஒரு ஆலிமாக இருந்தாலும், சமுதாயத்தில் நல்ல முறையில மக்களிடத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆலிமாக இருந்தாலும், சமுதாயத்தில் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் என்ன செய்யணும், அப்படி மாறி கொடுக்கும் ஆலிம்சா வாசிக்க. இப்படி சொல்வதற்குண்டான காரணமே என்ன, அந்த துவாவை பிரார்த்தனையுடைய வலிமையை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் கேட்பது யாரிடத்தில், நம்மை கொண்ட மனிதனிடத்தில். அவருடைய பிரார்த்தனை அந்த அங்கீகரிப்பானா இல்லையா, நாடுதான் அங்கீகரிப்பான். உங்கள் பிரார்த்தனையாக இருக்கட்டும், நீங்க யாரிடத்தில் பிரார்த்திக்க சொல்லுகிறீர்களோ அவர்களின் பிரார்த்தனையாக இருக்கட்டும், இதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்கிற உறுதிப்பாடு நம்மால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கிட்டே ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொண்டே தீர்வான்னு சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. இறைவன் எப்படி நமக்கு பதிலளிக்க வேண்டுமோ அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான். நாம் துவண்டு விடாமல் நம்மிடத்தில் துவா செய்ய வேண்டும். ஆனால் சில மலக்குமார்கள் எல்லாமே இருக்கிறார். மலக்குகளுக்கு பல பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலக்குமார்கள் பொறுத்தளவுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறார். அவர்களின் வேலை என்னவென்றால் இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். மனுஷனுடைய இயற்கையான குணம் என்னன்னா, இங்கு நடக்காதீர்கள் அப்படின்னு அவன் விஷயம் நடப்போம், நடப்போம். இங்கு எச்சரித்து பாருங்கள், இங்க பார்த்த விஷயமா, இங்க குப்பையை விட்டாதீர்கள் அப்படின்னு அவங்க குப்பை பலமான விஷயம். மனுஷனுடைய இயற்கை குணம். ரொம்ப விஷயத்தில் அப்படிதான் மனுஷன் இருக்கிறான். வணக்க வழிபாடுகள் செய்வதில் ஒரு தொய்வு இருக்கிறது இல்லையா, மாறி இருக்கு. மார்க்கீதியான உபதேசங்களை கேட்பதென்றால் அதுக்கு ஒரு மாறி இருக்குது. அப்ப இப்படி எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடப்பது குள்ளமணி ஆதமை உத்திமோ இல்லை ஆதமை மகன் இரவிலையும் பகலையும் தவறறிந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய இயற்கை குணத்தை சொல்றாங்க. மனுஷன் தப்பு பண்ணுவான். தப்புக்கு அப்பாற்பட்டவர்களாக மனிதனுக்கு இருக்கவே முடியாது. உலகத்திலே யாரை மிகச்சிறந்தவர்களாக நாம் சொல்கிறோம், யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆலிம்சா சரி, பெரிய நல்ல மனுஷன் யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், ஏன் நபிமார்களாகவே இருந்தாலும், இந்த வார்த்தையை விதிப்படுத்தி யாரையும் மட்டப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி இருந்தாலும் மனுஷன் அடிப்படையில் தப்பு வருமா, வரும் மனுஷனா தப்பு வரும். ஆனாலும் அவர்கள் தப்பு செஞ்சுதானே நம்ம உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப இப்படி எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மனிதன் என்கிற அடிப்படையில் அவரிடத்திலே தவறுகள் ஏற்படும். தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் மனிதர்கள் அல்ல. பாருங்க, மலக்குமார்களை கட்டளைக்கு மீறி அவர்கள் நடக்கவே மாட்டார்கள். என்ன கட்டளையும் நம்ம பல வேலையை மலக்குமார்கள் மூலமா செய்யலாம். என்னென்ன வேலை செய்யலாம், நம்ம நன்மை
பதிவு செய்வதற்கு வழக்குகள் இருக்கிறாங்க, நம்மை பாதுகாப்பதற்கு வழக்குகள் இருக்காங்க, நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கு வழக்குகள் இருக்கிறாங்க. இப்படி பல வழக்குகள் இருக்கிறாங்க. நம்ம அண்ணா இடத்துல கோவிட் வழக்கு எடுத்து காட்டுவாங்க, வியாழக்கிழமை எடுத்து காட்டுவாங்க. அப்ப இப்படி பல வழக்குகளுடைய எண்ணிக்கையை நம்ம வரையறுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களோட பள்ளிவாசல்ல 70,000 வழக்குமாறு செய்யறாங்க ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க. உலகம் தோன்றப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அங்கே அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட நாளிலிருந்து ஒரு 70,000 வழக்குகள் ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க. அப்படி தொடர்புடைய வழக்குகள் மறுபடியும் அந்த பள்ளிவாசலுக்கு வர மாட்டார்கள் என்றால் எண்ணிக்கையை நம்மளால வரையறுக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான எண்ணிக்கையில உள்ள ஒரு படைப்புகள் வழக்குகள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள் அவர்களை பிரத்யேகமாக நமக்காக பிரார்த்திப்பதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறார். சில வழக்குகளுக்கு வேலை என்ன? ஒரு வழக்குக்கு வேலை நம்ம பாதுகாக்கிறதா இருக்கும், ஒரு வழக்குக்கு வேலை நம்ம நன்மையை பதிவு செய்யறதா இருக்கும், ஒரு வழக்குக்கு வேலை நம்ம தீமையை பதிவு செய்யறதா இருக்கும். இப்படி பல வேலைகளை வழக்குமார்கள் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய வழக்குகளை குறிப்பிட்ட சில சாராரை நமக்காக துஆ செய்வதற்காக பிரார்த்திப்பதற்காக எல்லாம் படைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவருடைய பிரார்த்தனை ரொம்ப அவசியமான ஒன்று இல்லை. அப்படிதான் நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய வழக்குகள், அந்த வழக்குகள் நமக்காக துஆ செய்வார்கள் என்றால் அந்த வழக்குகள் மனிதர்களை கொண்டல்ல, தவறு செய்யக்கூடிய மனிதர்களை கொண்டு வழக்கு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தப்பே செய்ய மாட்டாங்க அப்படின்ற பொழுது அவங்க பிரார்த்தனை கண்டிப்பாக நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அவர்களுடைய பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம பெரிய பெரிய ஆலிம்ஸாவை பார்க்கும் போது அல்லது நம்ம தெரிஞ்சவங்களை பார்க்கும் போது துஆ செய்யுங்க பாய், துஆ செய்யுங்க ஆலிம்ஸான்னு கேட்கிறோம். அது மாதிரி கேட்க முடியுமா? வழக்கு துஆ செய்யுங்க, இப்படி துஆ செய்யுங்க, அப்படி துஆ செய்யுங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்பதற்குண்டான சூழலை எல்லாம் வைத்திருக்கிறார். நல்லா பாருங்க, இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் துஆ செய்ய சொல்றோமோ அவங்க சும்மா பேச்சுக்கு என்ன செய்வாங்க? சரி இப்படி போவோம், அப்படிதானே? யாரா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலேயே கையேந்தி அவங்க துஆ செய்யும் பொழுது உங்களுக்காக பிரத்யேகமாக துஆ செஞ்சிருப்பாங்களா? அதுல புதுதான் தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள் மனிதர்கள். ஆனால் வழக்குகளை கடந்தவர்களுக்கு நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய பல சூழல்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம கேட்க முடியாது. ஆனால் அந்த பிரார்த்தனைக்கு உரியவர்களாக நாம் பார்க்கலாம். எது மாதிரியான சந்தர்ப்பம்? பல நிலைகளை நாம் பார்க்கலாம். முதல்ல சொல்றாங்க, தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வர முடியா? புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது தொழுகைக்காக எந்த தொழுகைக்காக காத்து பள்ளிவாசலில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு மலக்குகள் துஆ செய்வார்கள். ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் வீட்டிலேயே உணவு செய்து விட்டு வீட்டில் உணவு செய்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வாங்க. பள்ளிவாசலில் உணவு செய்யக்கூடிய வசதிகள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அழகிய முறையிலே வீட்டிலே உணவு செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறாரோ அவர் எண்ணம் தொழுகைக்காக எதற்காக கிடையாது. சிலவர் நம்ம பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு கிளம்பும் போது பல இடர்பாடுகள் ஒரு காலம். இன்னைக்கு இல்லாம அன்னைக்கு ஜமாத்தா தொழுகைக்கு பள்ளி வருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டா அப்படின்னு ஒரு ஆள் வருவார். அலைக்கும் ஸலாம் பேச ஆரம்பிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த பேச்சு ஓடு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 3-4 மணி நேரம் என்ன செய்யும் பண்ணிக்கிட்டு இருக்கும். கடைசியில் அடுத்த வகுப்பு என்ன செஞ்சிடும் வந்துடும். அந்த வகுப்பில் நம்மளால பூர்வம் என்ன செய்வாரு ஜாயிண்டாவார். இப்படி கிடையாது. உணவு செய்து விட்டால் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் பள்ளிவாசலை நோக்கி நடக்கிறார். அப்படி நடக்கக்கூடிய காலமெல்லாம் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு நன்மையை எல்லாம் தருகிறார், ஒவ்வொரு தீமையை எல்லாம் கட்டுகிறார். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தீமையை எல்லாம் இல்லாம ஆகலாம். எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இதெல்லாம் நாம எந்த அளவுக்கு தூரத்திலிருந்து வரணும், 2 தெரு தள்ளி வரீங்க, 3 தெரு தள்ளி வரீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டாட நன்மை வரும். சில பேருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டு இருக்கலாம், 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். நடந்து வர முடியாது. ஆலிம்ஸ் அதுக்குன்னு 3 கிலோமீட்டருக்கு தள்ளி நடந்து வர சொல்லிட்டாரு முடிஞ்சிடக்கூடாது. அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வர
இறைவா இவரை மன்னித்து விடு, அல்லாஹ் அக்பர், இறைவா இவருக்கு இரக்கம் காட்டு என்று மலக்குகள் துஆ செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப மலக்குகள் நமக்காக பாவம் கேட்கிறாங்க. அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிடுவானா இல்லையா? உலகத்தில் நாம செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகள், அந்த தவறுகள் எல்லாம் மன்னிப்பு கிடைக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு செல்ல முடியாது. நீங்க துஆ செய்யுங்க, 10 பேருக்கு நம்ம கேட்கிறோமே, பிழைக்காக பள்ளிவாசலுக்கு நேரத்தோட சரியான நேரத்திலே வந்து அமர்ந்து கொண்டு அந்த தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நேரமெல்லாம் அல்லாஹ் இறைவா இவருக்கு நீ மன்னிப்பை வழங்கி விடு என்று மலக்குகள் செய்யறாங்க. இன்னொரு செய்தியை நாம பார்க்கலாம். அதே போன்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மலாயிகத்து துஸல்லி அலா ஆதிஹிம், உங்களில் ஒருவருக்கு மலக்குகள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாதாம ஃபீ முஸல்லாஹி ஸல்லாஹி, எந்த இடத்திலே ஒரு மனிதன் தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறாரோ, ஜும்மா வந்திருக்கும் இல்லையா, ஜும்மா தொழுது முடிஞ்சிருக்கும், ஜும்மா தொழுது முடிஞ்சு தொழுது இடத்திலேயே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், சொல்லுகிறார் பள்ளிவாசலே நீங்க இருக்கிறீங்க. அப்படி நீங்க இருக்கக்கூடிய காலமெல்லாம் மாலம் யுஹ்தி, நீங்கள் முடிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய காரியத்தை செய்யாத வரைக்கும் மலக்குகள் துஆ செய்வார்கள், அல்லாஹ் அக்பர் லஹு, இறைவா இவருக்கு மன்னித்து விடு, அல்லாஹ் அக்பர், இறைவா இவருக்கு நீ அருள் புரிவாயாக. மலக்குகளுடைய துஆ. இந்த சந்தர்ப்பம் தொழுகைக்காக நேரமாக உட்கார்ந்து நன்மை பார்த்து துஆ செய்வாங்க. தொழுகை முடிஞ்சு பள்ளிவாசல் உட்கார்ந்திருக்கிற நன்மை, சும்மா உட்கார்ந்து பள்ளிவாசல் நன்மை செய்ய முடியுமா? அதாவது நாம குரான் நன்மை பள்ளிவாசல் இருந்து செஞ்சாங்க, அது தனிங்க. நான் பள்ளிவாசலே வெறுமனே தொழுகைக்காக காத்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது மலக்குகள் துஆ செய்கிறார்கள். நண்பர்களே, தொழுகைக்காக தொழுகை முடித்த பிறகு பள்ளிவாசலே அமர்ந்திருக்கிறோம், வெறுமனே முடிக்கக்கூடிய காரியத்தை செய்யாதவர்களுக்கு மலக்குகள் நமக்காக துஆ செய்கிறார்கள். எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நன்மை என்று நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னொரு சந்தர்ப்பம் அதாவது 3641வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸலக தரீகன் யதுரு ஃபீஹி இல்மன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் வந்து கல்வியை தேடி ஒரு பாதையை பயணிக்கிறாரோ, கல்வியாளர்களுக்கு மலக்குகள் துஆ செய்வதாக ஒரு செய்தி செய்கிறது வருகிறது. இதெல்லாம் நாம பார்க்கும்போது நோயாளியை நலம் விசாரிக்கிறது, நாம ஒரு இறந்த நபருக்காக அவருடைய இறுதி சடங்குல கடைசி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை இறந்தவருக்காக நம்ம என்ன செய்யறது, போய் பிரார்த்திக்கிறது. இது மாதிரியான காரியங்களை பெரிய அளவுக்கு நாம பொருட்படுத்துவதே கிடையாது. ஒரு நோயாளி நலம் விசாரிப்பதுல அல்லது ஒரு இறந்த வீட்டுக்கு சென்று ஆதரவான வார்த்தையை சொல்வதில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. அது பெருசா நம்ம பார்க்கிறோமா? ஆனால் பாருங்கள், இந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக கூட நாம் நன்மையை பெறலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஆத மரீதன், யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறாரோ அல்லது ஒரு மையத்தை பார்ப்பதற்காக செல்கிறாரோ, அவருடைய இறுதி செயல்களை கலந்து கொள்வதற்காக செல்கிறாரோ, அவர் அங்கு சென்று நல்லதை சொல்லட்டும். பெண்கள் மலாயிகத்தை தொகுப்பினோடு பார்த்தப்போம், ஏனென்றால் அங்கு மலக்குகள், சில மலக்குகள் அங்கு அமர்ந்திருப்பார்கள். அந்த மலக்குகளுடைய வேலை என்னவென்றால், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ, நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு அவர்களும் ஆமீன் சொல்கிறார்கள், அவர்களும் அதற்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று அவருடைய தூதர் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நோயாளி சந்திக்க போறீங்க, ஒரு இறந்த வீட்டுக்கு செல்கிறீர்கள், அப்படி போகும்போது நல்லது சொல்லுங்க. ஏன் நல்லது நீங்க சொல்லணும்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பிரதிபலித்து மலக்குகள் பிரார்த்திக்கிறார்கள், அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிறார்கள். போயிருக்க இன்னைக்கு இது மாதிரியான முதல்ல நலம் விசாரிக்கிறது, இது மாதிரி போடக்கூடிய பழக்கம் இல்லை. அப்படி போகக்கூடிய நேரத்துல ஆனந்தமான வார்த்தைகள் போய் செய்யணும், சொல்லணும். போய் கிளம்பி விட்டு வந்தப்படும். இன்னைக்கு சில பேர் போவாங்க, ஏதாவது ஒரு நோய் சுற்றி வீட்டில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. நம்ம என்னுடைய நண்பராக இருப்பாங்க, உறவுக்காரராக இருப்பாங்க, நெஞ்சு வழியா இருக்குது, தலைவலியா இருக்குது, காய்ச்சலா இருக்குது இருக்கிறாங்கன்னா பயந்து போய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொண்டு வரக்கூடிய பதத்தையும் நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த சாதனைகளையும் பார்த்து திரும்புவதற்காக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. போய் நல்ல வார்த்தை சொல்லணும். மார்க்கம் கற்றுக் கொடுத்த ஏராளமான வாக்குகள் இருக்குது. இறந்து அந்த
சேர்ந்தது. அங்க போய் ஐயோ உங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற இருக்குதா, அந்த நேரத்தில் ஒரு ஆளை பார்த்து நெஞ்சு வலிக்காரு தூக்கி கொண்டு அட்மிட் பண்ணாங்க, முடிச்சு இன்னாலிங்களா அப்படின்னா அவரு என்ன செய்வாரு, அவருக்கு கூட என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திற்குள்ளாகி விடுவார். இது மாதிரியான நிலையில் ஆசுவாசமான வார்த்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வழக்குகள் பிரதிபலிக்கிறார்கள். ஒரு இடத்துக்குள்ளாக மாணவனை பார்க்க செல்கிறீர்கள், அவனே மற்ற உதவி உதவலாம் வச்சுக்க, அவனா வண்டி எடுத்து ரோட்ல போய் 108 வர மாதிரி ஏற்பாடு வச்சுங்களேன், போய் என்னப்பா அப்படிலாம் போயிட்டு இருக்கிய, இனி கொஞ்சம் நடந்தது இருக்கட்டும், இனி கவனமா போ, அதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஆறுதல் மாற்றி சொல்லணும். என்ன ஆகுது, அப்படியே போல நீ நாசமா போயிருவ, நீ அழைச்சு போயிருவ, நீ இன்னி எப்படி தப்பிச்சது தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மலைக்கு செய்வாங்க. அம்மியோட வார்த்தை போதும், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமீன் சொல்லுகிறார்கள். நீ ஆகட்டும், நாசமா போகும். அப்ப இது மாதிரி நாம ரொம்ப கவனமாக ஒரு இறந்த வீட்டுக்கு சென்றால் கூட ஆறுதலான வார்த்தை, கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் குணமளிக்கணும், உங்களுக்கு சிறந்த ஒரு மகத்தை அல்ல, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல மனநீதியை கொடுப்போம், எல்லாத்துக்கும் வரலாம் மனநீதியை கொடுக்கணும், எல்லாரும் நடந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஆறுதலான வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்குகளுடைய துஆவை பெறலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ தொழுகைக்காக நாம் காத்திருக்கிறது, தொழுகை முடித்த பிறகு நாம் அமர்ந்திருக்கிறது மலக்குகளுடைய துஆவை பெறலாம். இறந்த வீட்டிற்கோ நோயாளி நலவசாரிக்கோ செல்லக்கூடிய நேரத்திலே ஆறுதலான வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் மலக்குகளுடைய துஆவை பெறலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் அவதின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான அடிமையும் எதுவோ அசீகி தன்னுடைய சகோதரருக்காக இதோ இல்லதை மறைவாக இருந்து பிரார்த்திக்கிறாரோ இல்லா காலில் மலக்கு உலகம் முடிந்தது. அந்த நேரத்திலே மலக்குகள் அவருக்காக துஆ செய்வார்கள், அப்படியே ஆகட்டும், உனக்கும் அப்படியே நடக்கட்டும். பாருங்க, மலக்குகள் துஆ செய்கிறார்கள், கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அப்படிப்பட்ட பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா, உங்கள் தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, உங்கள் கவலைகள் நீங்க வேண்டுமா, உலகத்திலே ரப்பனத்திலே நீங்கள் என்னென்ன பிரார்த்தனையை கேட்க வேண்டுமோ அந்த பிரார்த்தனை எல்லாம் உங்கள் சகோதரர்களுக்காக நீங்கள் கேளுங்கள். பல பேர் வந்து துஆ செய்ய சொல்லுவோம். இன்னைக்கு பாருங்க, மேலை நாடுகளில் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அல்லது இந்தியாவிலேயே பாருங்களேன், ஊபி மாதிரியான இடங்களில் என்ன மாதிரியான அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியான முஸ்லிம் சமுதாயம் பாதிப்புள்ளாகக்கூடிய நிலையை நீங்கள் காணும்போது மனதார அந்த சமாதானங்களுக்காக இல்லத்தை மறைவாக இருந்து உங்களை இல்லை பார்க்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க தெரியாத மறைவாக இருந்து துஆ செய்கிறோம். அவர்களுக்காக இருக்கிற கூப்பி நாம் கையேறி பிரார்த்திக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகள் நம்மை சுற்றி அமர்ந்து கொண்டு சொல்வார்கள், ஆமீன் உலகம் அப்படியே ஆகட்டும், உனக்கும் உனக்காக நான் துஆ செய்கிறேன் என்று சொல்லி மலக்குகள் பிரார்த்திப்பார்கள். இவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம். இப்படிப்பட்ட வாக்கியத்தை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றால் இது மாதிரியான நிலைகள் நாம் என்ன செய்கிறோம், அமைத்துக் கொள்ள வேண்டும். கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய சகோதரர்களுக்காக, முஸ்லிமான சகோதரர்களுக்காக நாம் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் என்றால் நம்முடைய தேவை நீங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்க்கலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. மலக்கு ஒவ்வொரு நாளும் மலக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சலாம் வானத்திலிருந்து மலக்குகள் உலகத்திற்கு வருகிறார். வந்து எப்போ ஒரு மலக்கு சொல்கிறார், யார் இந்த உலகத்திலே தான தர்மங்கள் செய்கிறாரோ அல்லாஹ் அமதி லிமுஃபின் ஹலஃபா, யார் தான தர்மங்கள் செய்கிறார்களோ இறைவா அவர்களுக்கு சிறந்த பரக்கத்தை கொடு அப்படின்னு துஆ செய்றாங்க. இன்னொரு மலக்கு துஆ செய்றாங்க, இறைவா அம்சி அல்லாஹும்ம உம்சி, யாரெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ முடிந்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தலைவர் நீ நாசத்தை அழிவை உண்டாக்குவாயாக என்று துஆ செய்வார். கையில் இருக்கும் பொருளாதாரம் கொடுக்கிற அளவுக்கு வசதி எல்லாம் கொடுத்துருப்பான், ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பாரு, தான தர்மம் செய்வதற்குண்டான எல்லா வசதிகளும் இருக்கும். அப்படி எல்லாம் இருந்தும் கூட உலக
வாழ்க்கைக்கு நீ நாசத்தை உண்டாக்குவாயா. இதுல எந்த மனக்குரிய துவாவை நாம் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக, அதிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதல் மனக்கு துவா செய்கிறார்கள், இறைவா யார் தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பகத்தையும் துனியாவை பார்க்கணும். அல்லாஹ்வுக்காக இறைச்சி நாம கொடுத்தோம்னா 4 பேருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏன் அந்த தரத்திற்கு மலைக்கு துவா. அப்ப இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல மலக்குமாரனுடைய துவாவை கொடுப்பதற்குள்ளான எல்லா வாய்ப்பு வகைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தொழுகைக்காக காத்திருப்பது, தொழுகைக்காக பள்ளிவாசல் வந்து தொழுகை முடிந்து அமர்ந்திருப்பது, ஒரு நோயை மற்றவரை விசாரிப்பது, ஒரு இறந்த வீட்டிற்கு செல்வது, அதோடு இது மாதிரியான பல சந்தர்ப்பங்களில் மலக்குடைய துவாவை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறார். அதை எல்லாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட மலக்குடைய பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர்களாக ஆகி நாளை வறுமையிலே சூழல் செல்லக்கூடிய பொருட்களாக அவர்கள் அனைவரையும் ஆக்கியவர்களாக துவாவோடு என்னுடைய முதல் உரை. மலக்குகள் சில மலக்குமார்கள் அல்லாஹ் பிரார்த்திப்பதற்காகவே வைத்திருக்கிறார். அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனையை நாம பெறுவதற்குண்டான வழிகளை சூழல்களை நாம் பார்த்தோம். குறிப்பா நாம கடைசியில பார்த்த தான தர்மங்களுக்கு பிரத்யேகமா நிறைய நன்மைகள் இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில நாம இணைத்து கொடுக்கும் பொழுது நாம சொல்றாங்க, நீங்கள் உங்கள் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் கொஞ்சமான தர்மம் செய்யும் பொழுது இந்த தப்பா உருவாகும் அல்லாஹ் அதை தன் வழக்கரம் கொண்டு வாங்குகிறார். சும்மை உரப்பியா பிறகு அதை வளர்கிறார். கபாலி உரப்பிய அகதுக்கும் பல்வா. உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை எப்படி பறிப்போடு பாசத்தோடு வளர்ப்பாரோ அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் நீங்கள் செய்த தான தர்மத்தை வளர்க்கிறார். ஜபல் ஒரு மலை அளவிற்கு வளர்க்கிறார். இப்படி பல நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பட்டாலும் மலக்குடைய துவாவும் கிடைக்கின்றது சொல்றாங்க. இதெல்லாம் நாம புரிந்து கொண்டு அதிகமாக குறைந்தபட்சம் அல்லாஹ் ரப்பல் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது தினமும் மலக்கு வந்து துவா செய்யறாங்கன்னா அந்த தினமும் வந்து துவா செய்யக்கூடிய மலக்குடைய துவாவிலே நம் பெயர் இருக்க வேண்டும். நாமும் இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணுவோம். என்ன முடியும்? நீங்க லட்சங்களை தர்மம் செய்ய வேண்டும், கோடிகளை தர்மம் செய்ய வேண்டும். நீங்க கொடுத்த ஆயிரக்கணக்கான கொடுக்க அவசியம் இல்லை. கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தால் கொடுங்க. இல்லையா அவங்களால என்ன முடியும்? ஏன்னா 5 ரூபாய் முடியும், 1 ரூபாய் முடியும். தினமும் தர்மம் செய்வதற்கு முற்படும். ஏன்னா அவ்வளவு அளவுடைய இதனுடைய ஜபல் மழையளவுக்கு உண்டான நன்மைகள் கிடைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்றாங்க. அதெல்லாம் புரிந்து கொண்டு அதிகமாக என்ன செய்யணும்? தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. நம்முடைய பள்ளிவாசல் கிளை சார்பாக பல பணிகள் என்ன செய்யறாங்க? செய்து கொண்டு வருகிறார்கள். மக்களிடத்துல தாவாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக திருமணி பிரச்சாரங்களாக இருக்கட்டும், அல்லது உள்ளடக்கு பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், சமுதாய ரீதியாக மற்ற இரத்த தானமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இதை பார்க்குறீங்க. கிளை சார்பா இதெல்லாம் சும்மா நடத்த முடியாது. கிளை நடத்துறாங்கன்னா அது பெரிய அளவுக்கான பொருளாதார தேவை கண்டிப்பாக செய்யும் இருக்கும். பள்ளிவாசல் பராமரிக்கும். கிட்டத்தட்ட கரண்டுகளே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலும் நம்ம அல்லாஹ்வுடைய பள்ளி சரியான முறையில் நிர்வாகம் அதை கொண்டு செஞ்சாலும் கூட 5000 1000 நெருக்கமா கரண்ட் பில் என்ன செய்யுது? ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்குது. பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடிய வகை கொண்டான இமாமுடைய சம்பளம் எல்லா வகையிலும் பெரிய அளவுக்கு நிர்வாகத்துக்கு சிரமமா இருக்கும். அது குறிப்பா ரமதான்ல அதிகமான வழக்கத்துக்கு மாற்றம் கட்சி செலவு இருக்குது, மற்ற எல்லா செலவுகளும் இருக்குது. உங்களுக்கு தெரியும். கூடுதலாக தேவைப்படும். குறிப்பா பிரத்யேகமாக ரமதான்ல கூடுதலாக நாம அந்த இமாமுக்கு கொடுக்கக்கூடிய போனஸ் சம்பளம் அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப இந்த வகைகளுக்காக வேண்டி அதிகமான பொருளாதாரம் ஜமாத்துடைய நிர்வாகத்துக்கு தேவைப்படுகிறது. சகோதரர்கள் அல்லாஹ்வுக்காக நீங்க இறைஞ்சி நன்மையை நாடி எல்லா சுசலாலை சொல்றாங்க. நாம இறை திருப்தியை நாடி தூய்மையான சம்பாதித்திலிருந்து கொஞ்சமாக தர்மம் செய்தாலும் அல்லாஹ் வந்து அதை வளர்க்கறம் கொண்டு சந்தோஷமாக வாங்கி அதை குதிரை கொண்டி பறிவோடு பாசத்தோடு வளர்ப்பதை கொண்டு வளர்க்கலாம். அது மலையளவிற்கு உண்டான உண்மையாக நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்றத சொல்றாங்க. அதை புரிந்து கொண்டு
இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக ரமலானுடைய நேரம் சுற்றுலாலை சென்றவங்க ஏனைய நாட்களை விட ரமலான்ல ரீஹில் முரசம் வீசுகிற தென்றல் காற்றை விட ரசூலுல்லாஹ் வேகமா என்ன செய்வாங்களா தர்மம் பண்ணுவாங்க. நமக்கு அந்த வேகமா இருக்குமா சொல்ல வாங்காம கொடுத்துட்டே இருப்பாங்க. சொல்ல அவனை சேர்த்து வைக்கல. இப்போ அது மாதிரி எல்லாம் நம்ம இருக்கோமா இல்லையா நம்மளால என்ன செய்யணுமோ நம்முடைய தேவையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு இன்னைக்குள்ள காலகட்டத்தில். அதை தாண்டி இடைநிறுத்திய நாடி பள்ளிவாசலுக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் சப்பைத்து அப்பதான் உங்கள் பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய